மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். தமிழகத்தில் தாத்தாக்கு பின்னால் அப்பன், அப்பனுக்கு பின்னால் பிள்ளை, பிள்ளைனுக்கு பின்னால் அப்பனுக்கு தாத்தன், அப்பனுக்கு பிறகு வந்த இந்த உதயநிதி ஸ்டாலின் எங்கள் தலைவர் அண்ணாமலையை அண்ணா சிலை பக்கம் வர சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. அதான் எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு. 9 வருஷமாக காவல்துறையில் எத்தனை மொல்லை மாறி, எத்தனை முடிச்சவிக்கி, எத்தனை புறம்போக்கு எல்லாம் எங்கள் தலைவர் பார்த்துட்டு வந்திருப்பார். எங்கள் தலைவர் என்ன ஏடிஎம்கேக்காரங்கன்னு நினச்சீங்களா? பயந்து ஓடி ஒளியதுக்கு எத்தனையோ ரவுடிகளையும் பொறுக்கிகளையும் புறம்போக்குகளையும் எப்படி டீல் பண்ணணும்னு கற்றுக்கிட்டு வந்த தலைவர் எங்கள் தலைவர். கர்நாடகா சிங்கம்னு பேர் எடுத்தார். சிங்கம்னு அது எங்கள் தலைவர் அண்ணாமலைக்கு தான் அதுக்கு அந்த நேம் வந்து கரெக்டாக சூட் ஆகும். அந்த லெவலுக்கு உங்களை கதற தமிழ்நாட்டில் கதற விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அண்ணா சிலையில் எங்கே வரணும் எங்கள் தலைவரே கேட்டார்ல. நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு, சொல்லுங்களேன் பார்த்துருவோம். எங்கே வரணும்னு சொல்லுங்கள். எங்கள் தலைவர் தான் கொத்தா வரன்ட்டார. சிங்கம் என்றைக்கு சிங்கிளாக வருமோ எங்கள் தலைவர் சிங்கிளாக வந்துடுவார். சொல்லுங்கள் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கே வரணும். உங்களை மாதிரி நடிகைகளுக்காக தமிழக மக்களோட வரி பணத்தில் 86 கோடி கார் ரேஸில் போய் ஒரு பெண்ணுக்காக 86 கோடி செலவு பண்ண உங்களை மாதிரி இதுன்னு நினச்சிங்களே எங்கள் தலைவரை. 9 வருஷம் காவல்துறையில் பணியாற்றிருக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு சின்ன தப்பு கூட எங்கள் தலைவர் செஞ்சாருன்னு போய் இது வரைக்கும் நீங்கள் விசாரிக்காமலாம் இருந்திருப்பீங்க. ஏன் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாத, தமிழக மக்களுக்கு தெரியாத நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் என்ன ஏதுன்னு நீங்கள் போய் இப்போ சொல்லுங்களேன். உங்கள் மேலே 1000 குற்றச்சாட்டை நாங்கள் சொல்கிறோமே, எங்கள் தலைவர் சொல்கிறாரு. எங்கள் தலைவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை போய் வைங்க பார்க்கலாம். எங்கள் பாரதிய ஜனதா கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டை வைங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை இப்போ தமிழக மக்கள் எல்லாம் உங்களை சுற்றி வளைச்சிட்டாங்க. அது மாதிரி சொல்லும் போது கபார்னு பெட்டியை திறந்து பாரு உனக்கு ஆபத்துக்கு உதவும்னு. அந்த டயலாக்கு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ உங்களுக்கு நல்லா பொருந்தும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இளைஞர்களுக்கு தவறான பாதைக்கு அழுகி செல்லுத, போதைப் பொருள் கடத்துறது கும்பல், தமிழகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் அத்தனை குற்றங்களுக்கும் காரணம் நீங்கள் தான், டிஎம்கேக்காரன் தான். இப்போ வேறு வழியில் தமிழக மக்கள் எல்லாம் சூழ்ந்து என்ன பண்ணதுன்னு தெரியாமல் கபார்னு பெட்டியை திறந்து மத கலவரம், திருப்பரங்குன்றத்தில் மத கலவரத்தை உண்டு பண்ணு, அதுக்காக எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கீங்க. தென் தமிழகத்தில் சாதி கலவரத்தை தூண்டி விட எவ்வளவோ போராடுறீங்க. இப்போ கபார்னு இந்தியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. டிஎம்கேக்காரங்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன். ஹிந்தி பாடம் கட்டாயம் இல்லை, ரைட்டு. தனியார் ஸ்கூலில், அது நீங்கள் டிஎம்கேக்காரன் நடத்துகிற ஸ்கூலில் மட்டும் ஏன் ஹிந்தி வச்சுருக்க? ஹிந்தி படிக்கலாம், ஆனால் துட்டு கொடுத்து தான் படிக்கணுமோ? ஏன் ஏழை மாணவர்கள் வந்து ஓசியை படித்தா ஆகாதா? ஏழை மாணவர்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாக காசு இல்லாமல் படித்தா என்ன? ஹிந்தி படித்தா தமிழ் எப்படி அழியும்? ஏன் இங்கிலீஷ் காலங்காலமாக இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க, ஆங்கிலம் படிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. தமிழ் அழிஞ்சிருச்சா? அப்போவுமே மகாகவி பாரதியார் அவர்கள் 16 மொழி தெரிஞ்சிருக்காரு. அவருக்கு 16 மொழியிலையும் நான் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனி யாரையும் காங்கலைன்னு அவரே சொல்லி பாடியிருக்கிறாரு. எத்தனை மொழி கற்றுக்கிட்டாலும் தான் தாய்மொழியை எப்படி மறப்பான்? உங்களை மாதிரி நீங்கள் வேலைக்கு வாங்க, நீங்கள் வந்து பக்கத்து குத்தகை வந்தவங்க தெலுங்கர்கள் நீங்கள் வேணால் தமிழை மறக்கலாம். ஏன் தாய்மொழி தமிழை நான் எப்படி மறப்பேன்? ஏன் நீங்கள் குழந்தைகளுக்கு அதை கற்றுக்க முடியாதுங்க. அப்போ உன் வீட்டு பிள்ளை மட்டும் எப்படி ஹிந்தி பேசுது? உன் வீட்டு பிள்ளை அறிவாளி, என் வீட்டு பிள்ளை என்ன மக்கா? என் வீட்டு பிள்ளைய மக்குன்னு சொல்ல நீ யார்? எங்களை வந்து ஹிந்தி கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்ல நீ யார்? இதை தூக்கி இப்போ தொங்குத. ஏன்னா நீ மக்களுக்குன்னு 4 வருஷம் இனத்தை சொல்லி நீ ஓட்டு கேட்ப. உடனே எல்லா தமிழக மக்கள் எல்லாம் வந்தன காரி உன் மூஞ்சிலேயே துப்பிடுவாங்க. அந்த காரணத்துக்காக வழி இல்லாமல் நீ இப்போ கபார்னு பெட்டியை திறந்து ஹிந்தியை தூக்கிட்ட. அன்றைக்கி கபார்னு தூக்கி திருப்பரங்குன்ற மத கலவரத்தை தூக்குனேன். இப்போ கபார்னு ஹிந்தியை படிச்சுக்கிட்ட. தமிழக மக்கள் எல்லாம் முட்டா இல்லை. நீ எதுக்காக இதை செயல்படுத்த, என்னத்துக்காக இதை திணிக்கணும்னு தெரியாது. 4 வருஷத்துக்கு முன்னாலே இது இருக்குதானே? நீ சொல்ல 4 வருஷத்துக்கு முன்னால் எங்கே இதுக்கு போனீங்களா என்ன? இதை பிடுங்க போனீங்களா நீங்கள்? ஏன் 4 வருஷத்துக்கு முன்னாலே இதை சொல்ல வேண்டிய? அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, மக்கள்கிட்ட தொங்கி இந்த ஹிந்தியை பிடிச்சி தொங்குதிய மக்கள். ஏன்னா முட்டாளுக்குல்ல, மக்களுக்கு விவரம் தெரியாதுல்ல. ஏன்னா நீங்கள் டிஎம்கேக்காரமெல்லாம் நீ அறிவாளி இல்லை, அதனால் இப்போ பிடிச்சி ஹிந்தியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க. ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு தானே இருக்கிறோம், நாங்கள் ஆங்கில மொழி கற்றுக்கிட்டு தானே இருக்கிறோம். அது மாதிரி ஹிந்தி மொழியும் கற்றுக்கிட்டு போகிறோம். என் பிள்ளைக்காடு ஹிந்தி மொழி இப்போ கற்றுக்கிட்டு ஹிந்தி பேசினா என்ன, ஆங்கிலம் பேசினா என்ன? அவன் தாய்மொழி தமிழ் தானே. ஒரு சகோதரி அருமையாக கேட்டுச்சு, நீட்டு தேர்வில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற எத்தனை பேர் இங்கே இருக்கிறதில் உங்கள் குழந்தைங்களில் யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கான்னு கேட்டுச்சு. அந்த 2G ராஜா என்ன திருன்னு அதானு எப்படி? அது மாதிரி தான் நீங்கள்
உன் பிள்ளை ஹிந்தி கற்றுக்கலாம். தமிழக மக்களை நீங்கள்லாம் ஒரு கேள்வி கேட்கணும். எந்த அமைச்சர் மகன், எம்எல்ஏ மகன், எம்பி மகன் தமிழை ஒரு எழுத்து பிள்ளை இல்லாமல் அவனை எழுத சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த எம்பி எம்எல்ஏ இவங்க எல்லாமே அவன் மகனுக்கு தமிழ் பேச மட்டும்தான் தெரியும், எழுத தெரியாது. அவன் படிக்கிறதில் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, அப்புறம் சமஸ்கிருதம், இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கிட்டு இருக்கிறான். அவன் நல்லா கற்றுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நம்மளை மட்டும் கற்றுக்க விடாமல் இவன் பார்த்துக்கிறான். ஏன்னா கற்றுக்கிட்ட நமக்கு அறிவு வந்துடும்ல, விவரமாக அவங்ககிட்ட கேள்வி கட்டுருவோம்ல. ஏன் நாளைக்கே நம்ம வீட்டு பிள்ளைங்க ஒரு எம்பி ஆகலாம், ஒரு கலெக்டர் ஆகி வேறு ஸ்டேட்டுக்கு வேலைக்கு கலெக்டராக போகலாம், ஒரு ஐஏஎஸ் ஆகி வேறு மாநிலத்துக்கு டியூட்டிக்கு போகலாம். ஏன் இவங்க எல்லாமே ஒரு ஹிந்தி தெரிஞ்சு அவங்களுக்கு அங்கே போய் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஏன் நம்ம பிள்ளைங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல இவன் யார்? நம்ம பிள்ளைக்கு கற்றுக்க முடியாது, அவங்களுக்கு திறமை கம்மி, நம்ம பிள்ளைக்கு திறமை கம்மின்னு சொல்ல இவன் யார்? நம்ம பிள்ளைகளை பற்றி இவனுக்கு என்ன தெரியும்? நம்ம பிள்ளைகளை பற்றி நமக்கு தானே தெரியும். இந்த மாதிரி நாய்ங்களெல்லாம் நம்ம செருப்பால் அடித்து விரட்டி விடணும். நம்ம பிள்ளைங்க ஹிந்தி கற்றுக்குறோம், தமிழும் கற்றுக்கும், இங்கிலீஷும் கற்றுக்கும், இன்னும் எந்தெந்த மொழி கற்றுக்கணும்னு ஆசைப்படுதோ அத்தனை மொழியிலும் நம்ம கற்றுக்குறோம். நம்மளை கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்ல இவன் யார்? தயவு செஞ்சு அனைத்து என் தமிழ் சொந்தங்களும் இவங்க நாங்கள் அப்படி தான் ஹிந்தி கற்றுக்குவோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்களுக்கு ஹிந்தியை ஃப்ரீயாக கற்றுக் கொடு. ஓம் பிள்ளை நாங்கள் துட்டு கொடுத்து தான் ஹிந்தி படிக்கணும்னா நாங்கள் ஏன் துட்டு கொடுத்து ஹிந்தி படிக்கணும்? இல்லைனா எங்கேயுமே தனியார் ஸ்கூலில் எங்கேயும் ஹிந்தி கற்றுக் கொடுக்கக்கூடாது. ஹிந்தி வேண்டாம், அவங்க சொல்கிறபடியே ஹிந்தி வேண்டாம். அப்போ தனியார் ஸ்கூல்லேயும் ஹிந்தி இருக்கக்கூடாது. தனியார் ஸ்கூலில் மட்டும் எது ஹிந்தி இருக்குது? தயவு செஞ்சு என் தமிழ் சொந்தங்களே இதை நம்ம கேள்வி கேட்டே ஆகணும். இவங்க நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம பிள்ளைங்களே இவன் குறை சொல்லுதான். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைகளால் படிக்க முடியாது, நம்ம குழந்தைங்களுக்கு அந்த லெவலுக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறான். நம்ம குழந்தைக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல இவன் யார்? இவன் புள்ள இவன் பேரன் பொம்பளைகளோட சுற்றிக்கிட்டு திரிதான். அது மாதிரியே நம்ம பிள்ளைங்க இருக்குது. இவன் புள்ள கற்றுக்கும் போது நம்ம பிள்ளை கற்றுக்காதா? தயவு செஞ்சு அனைத்து தமிழ் சொந்தங்களும் என் பிள்ளைக்கு அறிவு இருக்குது, என் பிள்ளைகளால் படிக்க முடியும், என் பிள்ளைகளால் முடியாதுன்னா எவன் பிள்ளைகளாலையும் முடியாது, எந்த ஸ்கூல்லையும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் வீதிக்கு போராடணும். அனைவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஏழை எளியர்களுக்கான கட்சி. ஏழைகள் படுற கஷ்டம் சரி, ஏழை மாணவர்கள் ஹிந்தியை தனியார் ஸ்கூலில் துட்டு கட்டி படிக்க முடியாது, அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாக படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ரூபாயும் மோடி அரசாங்கம் தான் கொடுக்குது. அதை வாங்கி இவனுங்க தமிழக அரசாங்கம் வாங்கி தின்னுட்டு இந்த கார் ரேஸ் விட்டானே, இந்த கார் ரேஸ் விடுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு யூஸும் கிடையாது. இது எல்லாம் என்ன, அந்த ஒரு நடிகைக்காக உதயநிதி ஸ்டாலின் கார் ரேஸ் நடத்தினான். அதை அவன் பிள்ளைக்கு இது பண்ணுறதுக்காக விட்டு கொடுத்துட்டான். ஏன்னா அவன் அப்போ விட்டு பணம்ல, அவ்வளோ பணமும் நம்ம வரி பணம், மத்திய அரசு கொடுத்த பணம். கேட்டால் எனக்கு வரி ஒன்றும் வரி இது கொடுக்கல, எங்களுக்கு நிதி பங்கு கொடுக்கல, கொடுத்த நிதியை நீ கார் ரேஸில் விட்டுட்டியே, உன் அப்பனுக்கு பேனா செலவு வைக்க இது பண்ணிட்டியே, அங்கே இங்கேயும் எல்லாம் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டீங்களே. கணக்கு கேட்டால் கணக்கு சொல்ல முடியல. நீ நேரமே செலவழிச்சிருந்தா தான் நான் இந்த செலவு பண்ண நீ அடித்து சொல்லலாமே. ஆனால் இந்த டிஎம்கேக்காரங்க இன்னும் தமிழக மக்களை ஏமாத்தன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும். இவன் சொல்கிற பொய்யை நம்ம நம்பக்கூடாது. தயவு செஞ்சு அனைவரும் இலங்கையில் ராஜபக்சே குடும்பம் நம்ம 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிச்ச ராஜபக்சே அந்த இலங்கையிலேருந்து அடித்து எப்படி அந்த மக்கள் விரட்டினாங்களோ இன்னும் அவங்க நாட்டுக்குள்ளேயே வர முடியல. ஏன்னா அவங்க செஞ்ச பாவம், அதே பாவம் அந்த 1.5 லட்சம் தமிழர்கள் சாவுக்கு காரணம் காங்கிரஸும் தமிழகத்தில் டிஎம்கே அரசாங்கம், கூட்டணி அரசாங்கம் தான். அவங்களையும் நம்ம தமிழகத்தில் அடித்து விரட்டணும். அது நம்ம தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படணும். பாரதிய ஜனதா கட்சி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தமிழர்களுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, இன்னும் செயல்படும். தயவு செஞ்சு அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கணும். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர்த்தணும்னு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.